அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வீட்டில் இன்றைக்கி சொரக்காய் சாம்பார் வைக்கலான்னு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அதுக்கு தேவையானது சொரக்காய் சாம்பாருக்கு ஃபஸ்ட்டு பருப்பை நாங்கள் வேக வைக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, மஞ்சத்தூள், கலந்த மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், பருப்பு. அடுத்தது தாளிக்கிறதுக்கு உள்ளது: புளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, கடுகுந்த பருப்பு. சொரக்காய் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பருப்பை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் காயை அறுத்துட்டு உங்களுக்கு வீடியோ எப்படி செய்முறை சொல்லி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் திக்கி பேசுகிறேன். எனக்கு இப்போ தான் நான் ஒரு 10 நாளாக தான் போட்டுட்ருக்கேன் வீடியோ ஷார்ட்ஸ்லாம். போக நல்லபடியாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சவொடனே எப்படி பேசணுன்னு தெளிவாக பேசுகிறேன். எதுவும் மனசில் எதுவும் நினச்சிக்காதீங்க, என்னடா இதுங்க இப்படி பேசுகிறாங்களேன்னு. அதனால் நீங்கள் எங்களுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், எதாக இருந்தாலும். அப்போ தான் நான் ஏதாவது தப்பு இருந்தால் திருத்திக்க முடியும். ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பருப்பை கழுவியாச்சு. அதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிடலாம். தக்காளி போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம். எல்லாம் கழுவி ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன். அடுத்தது மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுட்டு 3 விசில் விட்டோம். வெந்தவுடனே அதுக்கப்புறம் காய் எப்படி சேர்க்குறேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு நல்லா பூ மாதிரி வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நாங்கள் அடுப்பில் இருக்கிற பருப்பில் அப்படியே காயை ஊற்றிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். புளி கரைச்சதை அதில் ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். புளி கொதி வந்தவுடனே தாளிப்பு போட்டால் சுவையான சுரக்காய் சாம்பார் ரெடி.
இது பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தாளிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் ஊற்றி. எண்ணெய் காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். காஞ்ச மிளகாய் போட்டாச்சு, 2 பூண்டு தட்டி வச்சது போட்டாச்சு, கடுகு போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு, வெங்காயம் போட்டாச்சு. சாம்பாரில் கொத்தமல்லி மறுபடியும் தூவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் செவந்த உடனே கொதிக்கிற சாம்பாரில் ஊற்றிட்டா சாம்பார் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் கடைசல் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது செய்முறையை பார்த்துக்கோங்க. பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, பூண்டு இடித்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை, புளி, இந்த கத்திரிக்காய், அப்புறம் கடுகு, மஞ்சத்தூள் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம், பூண்டு கடுகு போட்டாச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், கொஞ்சம் உப்பு போட்டு எண்ணெய் நல்லா காஞ்சனால போட்ட உடனே காஞ்ச மிளகா கொஞ்சம் நல்லா இப்போ தக்காளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது கத்திரிக்காவை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
காய்கறி கழுவின தண்ணிலாம் எங்கள் வீட்டு பின்னாடி தென்னை மரம் இருக்கும் ஃப்ரெண்ட், அதில் ஊற்றிடுவோம் ஃப்ரெண்ட். 2 தென்னை மரம் பாண்டிச்சேரியிலேருந்து கொண்டு வந்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட். அடுத்தது மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட். இதை கிளறி விட்டுக்கணும். எண்ணெயில் கத்திரிக்காய் வெந்துருச்சு. புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் ஊற்றிடலாம். இவங்க இதில் ஊற்றிட்டா வேலை முடிஞ்சிடும். சாம்பாருக்கு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தொட்டுக்க கத்திரிக்காய் நல்லாயிருக்கும்ல, அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து காஞ்ச இறா சம்பா செஞ்சால் நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு தொட்டுக்க. காஞ்ச இறானா சென்னாங்குண்ணி இறாவை சொல்கிறேன். அது மறுபடியும் இப்போ செய்யணும். அது செய்முறை போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எனக்கு சுகர் இருக்கிறனால இன்சுலின் போட சொல்லிட்டாங்க டாக்டர். அது போட்டிருக்கறனால எனக்கு வந்து பேசுகிறது வந்து ஒரு மாதிரி குழம்பி பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், தப்பாக எடுத்துக்காதீங்க, சாரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த செய்முறை பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நான் திருத்திக்க முடியும். அதனால் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் நீங்கள் சொன்னால் நான் ஏற்றுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. இப்போ மூடி போட்டுடலாம் குக்கருக்கு. ஒரு 3 விசில் வந்தோடனே இறக்கிடலாம். கடைசல் ரெடி ஆயிரும். இதுக்கு சென்னாங்குனிக்கு தேவையான பொருள் இதோ சென்னாங்குனி, வெங்காயம், பூண்டு, தக்காளி. நம்ம எறா தொக்கு செய்வோம்ல, அந்த மாதிரி தான் இந்த சம்பா செய்வாங்க. நான் செய்யும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இவ்வளோ போதும், ஏன்னா வெங்காயம் கம்மியாக தானே போட போகிறோம். அதனாலே இது போதும். கத்திரிக்காய் விசில் வந்துடுச்சு. இன்னும் ஒரு 2 விசில் வந்தோடனே இறக்கிட்டா வேலை முடிஞ்சிடும். வந்து ஊற வைக்கணும் கொஞ்சம் நேரம். அது ஊற வச்சா தான் அது மண்ணெலாம் கொஞ்சம் இறங்கும். ஒரு 3 வாட்டி நல்லா பிசைஞ்சு கையில் ஊறுனுச்சுன்னா தான் அந்த மண், அதில் உள்ள மண்ணெலாம் வந்துடும். அதை கழுவி எடுத்துக்கணும். இந்த விசில் வந்துருச்சு. இப்போ இந்த குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் ஒரு விசில் வந்துச்சுன்னா. இந்த வேலையை செஞ்சுட்டு அதை திறந்து பார்ப்போம் கத்திரிக்காய் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், துணி வேலை முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், எடுத்து காய போடுறதா வேலை. இந்த வேலையும் முடிஞ்சிருச்சு. கழுவி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பலாம் இந்த வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்தது சமையல், சாப்பாடு போடுறதா வேலை. பாய் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட சாதம், வெள்ளை சோறு, சொரக்காய் சாம்பார், கத்திரிக்காய் கடைசல்,
சென்னாங்குண்ணி சம்பா அதான் தொக்கு. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.